ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்தியான சூப்பரான ஒரு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உளுந்தங்கஞ்சி அந்த காலத்தில் இருந்தே வீட்டில் செஞ்சு கொடுக்குற ஒரு ரெசிபி தான். அதை எப்படி இன்னும் ஹெல்த்தியாக ஆக்கலான்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு திராட்சை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இது இந்த உளுந்தங்கஞ்சிக்கு இன்னும் டேஸ்ட்டை நல்லா ஆட் பண்ணி கொடுக்கும். என்ன தான் உளுந்தங்கஞ்சி அவ்வளோ ஹெல்தி டேஸ்டின்னு நம்ம சொன்னாலும் அது அந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிட வைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஆட் பண்ண வேண்டியது தான் இருக்குது. முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்தாச்சு. இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இது லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு அரை கப் எடுத்திருக்கோம். கருப்பு உளுந்தில் செய்யும் போது தான் இந்த உளுந்தங்கஞ்சியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் மேக்ஸிமம் கருப்பு உளுந்தை எடுத்துக்கோங்க. தோல் உள்ள உளுந்தாக எடுத்துக்கிட்டு இது மாதிரி நல்லா வறுத்து எடுங்க. வறுக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கருக விடக்கூடாது. கருகுனா உளுந்தங்கஞ்சி நல்லா இருக்காது. இந்த மாதிரி உளுந்து ஒரு மாதிரி செவந்து வரும். அப்போ வாசமும் நல்லா வரும். அப்போவே உளுந்து வறுபட்டுருச்சுன்னு நமக்கு தெரியும். இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அதே அளவு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். உளுந்து எவ்வளோ எடுத்தோமோ அதே அரை கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். பொதுவாக உளுந்தங்கஞ்சி செய்யும் போது பச்சரிசி ஆட் பண்ணி செய்வாங்க. நீங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதுவும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்படி செய்கிற உளுந்தங்கஞ்சியை விட இந்த கருப்பு கவுனி அரிசி சேர்த்து செய்கிற உளுந்தங்கஞ்சி இன்னும் நமக்கு சத்துக்கள் கூடுதலாக இருக்கும். கருப்பு கவுனி அரிசியை நல்லா ஒரு தடவை ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துட்டு காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும்போது அரிசி பொரிஞ்சு வரும். அப்போ நமக்கு கருப்பு கவுனி அரிசி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் நான் சேர்க்குறேன். ஏலக்காய் தனியாக அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் இது கூடயே சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா நீங்கள் நம்ம கஞ்சி கிண்டும் போது நீங்கள் சேர்த்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசியும் வறுபட்டுருச்சு. இதை இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். அவ்வளோதான். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம நைஸாக இதை அரைச்சி எடுத்து வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். நீங்கள் இதிலேயே நிறைய குவான்டிட்டி போட்டு அரைச்சும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நான் அரைச்ச மாவுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் மட்டும் இப்போ எடுத்து கஞ்சி செய்ய போகிறேன். இந்த 3 ஸ்பூனுக்கே 6 பேர் தாராளமாக குடிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கஞ்சியை குழந்தைகள் மட்டும் இல்லை, லேடிஸ் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் 30+ இருக்க லேடிஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து கஞ்சிக்கு தேவையான ஸ்வீட்டுக்கு கருப்பட்டி நான் எடுத்திருக்கேன். உளுந்தும் கருப்பு கவுனியும் 1 கப் வந்துடும். நம்ம கருப்பட்டியும் 1 கப் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டு கூடவோ குறைச்சலோ அது உங்கள் விருப்பம். கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம் அது கூட சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தங்கஞ்சியில் கருப்பட்டி சேர்த்து செய்யும் போது இந்த கஞ்சியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னும் நமக்கு ஜாஸ்தியாகும். கருப்பட்டியை பாகா காய்ச்ச வேண்டாம், வெறும் கரைஞ்சா போதும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எந்த பேனில் கஞ்சி செய்ய போகிறோமோ அந்த பேனில் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த மாவை சேர்த்துக்கலாம். அப்படி சுடுதண்ணியில் நம்ம சேர்க்காம மாவை டைரெக்டாக சேர்த்தோம் அப்படின்னா கட்டி பட்டுரும். அப்புறம் நமக்கு கஞ்சி கிண்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி சுடுதண்ணியில் நம்ம ஊற்றி கிண்டும்போது கட்டிப்படாமல் நல்லா நமக்கு வந்துடும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க. நம்ம உளுந்தும் கருப்பு கவுனியும் வறுத்து அரைச்சனால இது சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம கஞ்சி கிண்ட ஆரம்பித்த ஒரு 10 நிமிஷத்துலேயே கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும். நான் இதை ரொம்ப திக்காக வைக்க போகிறதில்ல, கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க போகிறேன். அப்போ தான் வீட்டில் இருக்க பசங்க டக்குன்னு குடிச்சிருவாங்க. கூடவே சுக்கு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சுக்கு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா
உளுந்து சில நேரம் வயிற்றுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணும். அதனால் நம்ம இந்த மாதிரி சுக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எதுவும் செய்யாது. அது மட்டும் இல்லை, சுக்கு சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த கஞ்சி. கஞ்சி நல்லா ரெடி ஆயிடுச்சுங்கிறது அந்த இதிலே வளவளப்பாக இருக்கும், நல்லா பார்க்கும் போதே ஷைனிங்காக இருக்கும் கஞ்சி. அப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அது கூட கருப்பட்டியாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொதுவாகவே இயற்கையாக கருப்பாக இருக்கிற பொருட்களில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே கருப்பு நிற பொருட்கள். அதனால் இந்த கஞ்சி ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. ரொம்ப வீக்காக இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம இதை வாரத்தில் டெய்லி கூட கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு அது ஒன்றும் பண்ணாது. காஃபி, டீ இது மாதிரி எதுவும் கொடுக்காம நம்ம காலையிலேயே இந்த மாதிரி கிண்டி ஒரு கிளாஸ் கொடுத்துடலாம். இப்போல்லாம் டாக்டர்கிட்ட போனால் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு இதில் நம்ம பால்லாம் சேர்க்காம இந்த மாதிரி ஒரு கஞ்சி கிண்டி நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களோட எலும்பு வலிமைக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். வீடுகளில் பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வரும்போது இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது அவங்களுடைய இடுப்பு எலும்பு வளர்ச்சிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ கஞ்சி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் ஒரு கப் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணி செய்யும் போது இது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பொதுவாக உளுந்தங்கஞ்சி செய்யும் போது தேங்காய் துருவல் சேர்ப்பாங்க. இதில் தேங்காய் துருவல் சேர்க்கும் போது சில குழந்தைங்க குடிக்கும்போது வாயில் தென்படுதுன்னு சொல்லிட்டு அதை குடிக்க மாட்டாங்க சரியா. அதனால் இந்த மாதிரி நான் தேங்காய் பால் சேர்க்குறேன். எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க அப்படி தான். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க எப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கருப்பு உளுந்தப்பருப்பு, கருப்பு கவுனி அரிசி, தேங்காய் பால், கருப்பட்டி, சுக்கு, ஏலக்காய் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது இது மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்து நீங்கள் கொடுங்க. இது கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே கூட இதில் சேர்த்து கொடுக்கலாம். இதில் கொஞ்சம் பாதாம் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்தி. கருப்பு கவுனி அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நம்ம டெய்லி உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அதுக்கு இது மாதிரி ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி கொடுத்துடலாம். இந்த பாரம்பரிய சத்தான உளுந்தங்கஞ்சியை இன்னும் கூடுதல் சத்தோடு உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். இந்த கஞ்சி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நல்ல டேஸ்டான ஹெல்தியான ஒரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.